பாசிப்பருப்பு வச்சு இந்த பூர்ண கொழுக்கட்டை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃபில்லிங். இதுக்கு நம்ம பாரிஸோடு பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு 2 வாட்டி. இதுக்கப்புறம் நம்ம இதை குக்கரில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த அரோமேட்டிக் ஸ்மெல் வர வரைக்கும். இப்போது தண்ணி விட்டு மைய வேக வச்சு மசிச்சு தனியாக வச்சுக்க போகிறோம். இப்போ இதுக்கு நான் பாரிஸ் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் இதுக்கு ஜெனரேஷன்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்குது. ஏன்னா 180+ இயர்ஸாக இருக்குது. ரொம்ப ஹைஜீனிக் முறையில் தயாரிக்கிறதுனால எந்த கலப்படமும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக ரிச் ஆத்தென்டிக் டேஸ்ட் கொடுக்குறாங்க. இது ஆஃப்கோர்ஸ் காஃபி, டீ எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். வெல்லம் கரைஞ்சதும் மசிச்ச பாசிப்பருப்பு, தேங்காய், நெய் எல்லாம் போட்டு கெட்டியானதும் அந்த ஃபில்லிங்கை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை மாவுக்கு சுடுதண்ணியில் அரிசி மாவு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். கொழுக்கட்டை மோல்டில் கையிலேயே நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சி நல்லா வேக வச்சிங்கன்னா சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இதே மாதிரி பாரிஸோடு உளுந்து பாசிப்பருப்பு வச்சு உப்பு கொழுக்கட்டையும் தயாராகிடுச்சு. அவ்வளோதான். இனி அதுக்கு வெயிட்டிங். ஹாப்பி ஈட்டிங்.